ஆகஸ்ட் 20ல் சோயுஸ் 21B ராக்கெட்டில் 75 எலிகளை ஒரு ஆய்வுக்களத்தில் வச்சு இதுக்கு ஸ்பேஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. இதில் என்னென்னா 75 எலிகள் அனுப்புனதில் ஒரு 10 எலிகள் இறந்துருச்சுங்க. அதுவும் என்னென்னா ஒரு குறுகிய கால ஒரு மாதத்துக்குள்ளாரையே அது இறந்துருக்குதுங்க. இது எதுக்காகன்னா நம்மளுடைய உயிர் பாதுகாப்புன்ற பேரில் அதை அனுப்பியிருக்காங்க. எப்படி மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த இது ஏற்படுதா, இந்த கதிர்வீச்சு உயிரியல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை அனுப்பியிருக்காங்க. இந்த ஆய்வு நீண்டகால விண்வெளி பயணங்களில் விலங்குகள் மனிதர்களுக்கான கதிர்வீச்சு உயிரியல், மருந்தியல், பாதுகாப்பு, உணவு முறை பற்றிய நுண்ணறிவுகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது அனுப்புனது. ஆனால் ஒரு குறுகிய காலத்திலே ஒரு 10 எலிகள் செத்ததுனாலே இதோட ரிசல்ட்டுக்காகவும் திரும்ப 65 எலிகளை திரும்ப பாதுகாப்பாக இங்கே பூமிக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுனா ரஷ்யாவின் பயான் எம் நம்பர் 2 உயிரியல் செயற்கைக்கோள் மூலம்தான் இது விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. இப்படி விண்வெளி பயணத்தின் போது ஒரு வீரர்களுக்கு ஏற்படும் உயிரியல் தாக்கங்கள் இந்த மாதிரி எப்படி ஆகுதுங்கிறதுக்கு மாதிரி இது எலிகளை வச்சு சோதனை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த 30 நாட்கள் அந்த சுற்றுப்பாதையிலேயே இருந்தால் இந்த ரெவல்யூஷன்லேயே இருக்கிற இந்த எலிகளில் 65 எலிகள் மட்டும் இப்போ திரும்ப பூமிக்கு திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. இதை வச்சு மேற்கொண்டு என்ன ஆய்வு செய்ய போகிறாங்கங்கிறது கூடிய விரைவில் தெரிய வரும். அது சம்மந்தமாக எதாக இருந்தாலும் இதை சம்மந்தமான அப்டேட் நான் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.